எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கான காணொலியில நாம எதை குறித்து பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்சல்யூட் கிரீன்லாண்டின் தொகுதி 2 குறித்து பேச போகிறோம். என்னுடைய முந்தின தொகுதி நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த காணொலிய விளக்கப்படி கவனிங்க, அதை நான் தொடுப்பா கொடுத்துருக்கேன். சரி வாங்க இந்த கதைக்குள்ள போலாம். குவாட் அப்படிங்கிற கருப்பு வண்ண ஆற்றலை மையமா கொண்டு செயல்படக்கூடியவங்க பயன்படுத்தக்கூடிய கோளம் மோகோ. அது பயணிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கு பேரண்டத்தின் வழியாக பூமியை நோக்கி. பரிமாணத்து செயல்பாட்டாளர்களை தடுக்கிறது. ரெண்டாவது, இவங்களுடைய அடையாளம் என்ன? கருப்பு வண்ண ஆற்றல் காட் அப்படிங்கிறது. அதை பேரண்டம் முழுவதும் முழுமைப்படுத்துவது. இதுதான் உண்மையானது. மன உறுதியோடு செயல்படுறதும் மிக முக்கியம். மற்றபடி மற்றது எதுவுமே முக்கியம் கிடையாது. இந்த ஓவன்களுடைய வழிமுறை அப்படிங்கிறது முழுமைத்தன்மையை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு பார்வை கொண்டவங்க. இந்த இடத்துல இந்த ஓவன்களுடைய செயல்பாடு எங்க வெளிப்பட்டாலும் சரி, எந்த ஒரு கோலத்தில் வெளிப்பட்டாலும் சரி, அந்த கோலத்துக்கு போய் அங்கே இருக்கிற எல்லாரையுமே இவங்க தண்டிப்பாங்க. அதாவது இவங்களுடைய பார்வையில் அந்த கோலத்தில் பெரும்பான்மை இந்த காட் அப்படிங்கிற கருப்பு வண்ணத்தை ஏற்றுக்கொண்டாலும் அதில் ஒரு சிலர் இந்த பரிமாணத்து செயல்பாட்டு தன்மையை ஏற்றுக்கொண்டா அந்த ஒரு சிலருக்காக ஒட்டுமொத்த கோலத்தையே அழிக்கிறது நோக்கம் அப்படிங்கிற மாதிரி தன்மை கொண்டு அப்படிதான் இதில் தொடக்கத்தில் ஒரு கோலத்தை இவங்க அழித்து ஒழிக்கிறாங்க. இந்த காலம் முழுமையாக அழிக்கப்பட்ட பிற்பாடு தான் அங்கே தாமதமாக சேர்கிறான் பிறழ்வான ரெட்லாண்டன். இந்த பிறழ்வான தன்மையில் ஆற்றலை கை கொள்றவங்கன்னா யார் அப்படிங்கிறத குறித்து நம்ம முதல் தொகுதியிலே பார்த்துட்டோம். அதை தெரிஞ்சுக்கணும் பார்த்து. இந்த பிறழ்வான ரெட்லாண்டன் வந்த பிற்பாடு இந்த மாகோ அப்படிங்கிறடைய கோலத்தின் முக்கிய போராளி அறியப்படுகிற பிளாக் ஹேண்டான கிளோவாக்க இந்த பிறழ்வான ரெட்லாண்டன் என்ன பண்ணுறான்னா ஒரு சிறு சிவப்பு பெட்டிக்குள்ளே அடைச்சி அவனை அந்த மாகோ அப்படிங்கிற கோலத்துக்கு அனுப்பி வச்சிடறான். அது என்னன்னா அடையாளமா, நீ இதே போல தொடர்ந்து நீங்க செயல்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆப்படிக்க போறேன்டா அப்படிங்கிறது தான் ரெட்லாண்டன் இதை பொருளாக கொடுத்துருப்பான். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அது என்னன்னா, இந்த கோலம் அழிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த கோலத்துல 3 கிரீன்லாண்டன்ஸ் இருப்பாங்க. அந்த கோலத்துக்கே உரியவங்க. அவங்க 3 பேருமே கிளோவாக்கு எதிராக சண்டை போடுவாங்க. ஆனா அவங்களால வெல்ல முடியாது, அவங்க கொல்லப்பட்டுருவாங்க. ஆனா ஒரு பிறழ்வான ரெட்லாண்டன் இந்த கிளோவாக்க ரொம்ப எளிமையா வென்று அவனை ஒரு சிறு பெட்டிக்குள்ள அடைச்சு அங்க அனுப்பிட்டான். அப்ப இங்க என்ன விஷயம்னா, இந்த ஆற்றல்களை முறையா பரிமாணத்தால தெரிவு செய்யப்பட்டு அதை கத்துக்கிறவங்க செயல்படுற விதத்திற்கும், அந்த ஆற்றலானது ஒரு நபரை விபத்தா தேர்வு செஞ்சு அவங்க செயல்படுற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா 2 பேருமே ஆற்றல் ஒரே மாதிரி பயன்படுத்துறதில்ல. அது மட்டும் இல்லாம 2 பேரும் ஆற்றலை ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறது கிடையாது அப்படிங்கிறதும் தெரியுது. அந்த சிறு சிவப்பெட்டிகள் அடைக்கப்பட்ட கிளோவாக் எங்க போறான் அப்படின்னா, அதாவது எங்க அந்த பெட்டி போகுதுன்னா, மோகோ அப்படிங்கிற அந்த கோலத்துடைய கருப்பு நட்சத்திர வடிவத்துக்குள்ள அது போகுது. உள்ளுக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறான். அது சினிஸ்ட்ரோ. கருப்பு ஆற்றலை மையம் கொண்டு நடத்தக்கூடிய ஒருத்தனாகவும் அதுல உச்சபட்சம் அடைஞ்ச ஒருத்தனாகவும் அவன் தெரிகிறான். குறிப்பா அவன் தன்னையே ஒரு தனி சிறந்தமான ஒரு ஆளாகவும், 2வது இடங்கை பாதையில பயணிக்கிறதையும் அவன் அடையாளப்படுத்துறான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு நம்ம ஜோ பிறழ்வான கிரீன்லாண்டன் மற்றும் அந்த பிறழ்வான ரெட்லாண்டன் இவங்க 2 பேரையுமே தெரியுது. அவன் அவங்கள கணக்கில் வச்சிருக்கான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதே நேரம் ஸ்டீவன் டேட்டன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி அவன் ஒரு கருவியை உருவாக்குறான். அதனுடைய பேர் மெண்டோ. இந்த கருவியானது வேற்றுலக சக்திகளோடு அல்லது வேற்றுலக உயிரினங்களோடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத அந்த ஸ்டீவன் டேட்டன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் ரகசியமாக தான் வச்சிருக்கிறான். அவனுக்கும் அவனுடைய தோழன் ஒருத்தனுக்கு மட்டும் தான் இந்த விஷயம் தெரியும். இந்த இடத்துல அவனுடைய தோழன் பணத்தாசையின் காரணமாக ஹெக்டார் ஹேமண்ட் கிட்ட இந்த தரவை கொடுத்துட்றான் போல இருக்கு. ஆனால் முழுமையான பணம் கிடைக்காம அந்த பொருளை நான் கை கொடுக்க முடியாதுன்னு அவன் முரணை பிடிச்சிருக்கிறான். அதனால ஹெக்டார் என்ன பண்ணிருக்கானா, ஒரு கொலையாளியை இவங்க 2 பேருக்கு எதிராக அனுப்புறான். அவனோட பேர் கீத். இந்த டேட்டனுடைய தோழனை போல முகத்தை மாத்திக்கிட்டு அவன் அங்க வரான். இந்த டேட்டன் அவங்ககிட்ட ரொம்ப தன்னுடைய தோழன் தான் நினைச்சுக்கிட்டு பேசும்போது இவன் அதாவது இந்த கீத் அவனை சுட்டு கொண்டுட்டு அந்த கருவியை ஹேமண்டுக்காக பாதுகாக்கிறான். இதை தொடர்ந்து அந்த ஹேமண்ட் கீத்துக்கு இன்னொரு வேலையும் கொடுப்பான். அது என்னன்னா, ஜோவை கொல்ல சொல்லி அவன் உத்தரவு கொடுப்பான். இந்த இடத்துல இந்த கீத்தை கவனிச்சோம்னா இவன் முகத்தை மாத்திக்கூடிய திறமை கொண்டவனா இருக்கிறான். அதாவது எந்த ஒரு முகமாவும் அவனால மாறிக்கொள்ள முடிகிறது. இதே நேரத்திற்கு சைமன் பெர்ஸ் தன்னுடைய தலைமை அதிகாரியான, அதாவது டிஇஓ அப்படிங்கிற அந்த துறையின் தலைமை அதிகாரியான ஏஜென்ட் டபுள் அவங்ககிட்ட
தான் சேகரித்த தரவுகள் எல்லாத்தையும் கொண்டு போகிறான். யாரோட சேர்ந்துனா தன்னுடைய புதிய வேலை கூட்டாளியை கூட்டிக்கிட்டு, லிம்போ அப்படின்னு அறியப்படுகிற 2ஆம் நிலை சைக்கிக் அந்த பெண்மணி. அது இதற்கு முன்னாடி கேமரன் தான் இவனுடைய வேலை கூட்டாளி. ஆனால் இப்போ அவளை தற்காலிகமாக வேலையிலிருந்து விடுப்பு கொடுத்துருக்கிறதுனால இந்த லிம்போ அப்படிங்கிற பெண்மணியோட இவன் சேர்ந்து வேலை செய்கிறான். இவன் கொண்டு போய் டபுளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தரவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஹால் ஜோர்டனை பற்றினது. குறிப்பாக ஹால் ஜோர்டன் கருப்பு கையை பெற்ற பிற்பாடு அவன் ஏற்படுத்தின பாதிப்புங்கிறது மோசமானது. நிறைய பேர் இல்லாமல் பண்ணிடுறான். அதில் குறிப்பாக ஒரு காவல் அதிகாரியும் இல்லாமல் பண்ணியிருப்பான் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த காவல் அதிகாரியுடைய வாகனத்தின் முன்பக்கம் இருந்த கேமராவில் அங்கே என்ன நடந்ததுன்னு பதிவாயிருக்கும். குறிப்பாக அந்த காவல் அதிகாரி அந்த காணாமல் போகிற காட்சி மட்டும் பதிவாகுது, மற்ற காட்சிகள் எல்லாமே பதிவாயிருக்கும். அதன் அடிப்படையில் ஹால் ஜோர்டனோட விஷயங்கள் ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த அடையாளப்படுத்துகிறான் நம்ம சைமன். யாருக்கிட்ட? டபுள்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் ஹால் ஜோர்டனுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் நம்ம யாரெல்லாம் சந்தேகப்படலான்னு பார்க்கும்போது, அவனுடைய அம்மாவும் இங்கே இல்லை, அவனுடைய 2 சகோதரர்களும் இங்கே இல்லை, வெளியில் இருக்கிறாங்க. அதனால் அவங்கள சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவனுக்கு இருக்கக்கூடிய கூட்டாளிகள், மிக முக்கியமாக ஜோ. இந்த ஜோ வந்து கொஞ்சம் சம்மந்தப்பட்டவ தான். யாரோடனா கேமரோடனா கேமரோடைய முன்னாள் மனைவி அப்படிங்கிற தரவை எல்லாம் சேகரித்து கொடுத்துட்றான் நம்ம சைமன். இவங்க சைமனும் அந்த லிம்போவும் அங்கேருந்து வெளியாடின பிற்பாடு இந்த டபுள் என்ன பண்ணுறான்னா, இந்த தரவுகள் எல்லாத்தையும் நேராக ஹேமண்டுக்கு கொடுத்துட்றான். ஏன்னா ஹேமண்ட் வந்து அரசு அதிகாரிகளை விலைக்கு வாங்கி வச்சுருப்பான். மேலும் ஒரு சில விஷயங்களை நம்ம இங்கே சொல்லணும். அது என்னன்னா, சைமன் பஸ் வந்து ஒரு முகமூடி அணிஞ்சிருப்பான். அந்த முகமூடி இல்லாமல் அவனுடைய முகத்தை அவன் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தான் அப்படின்னா அவ்வளோதான், அவன் இறந்து போயிடுவான். அது ஒரு வகையான சாபம் போல டாக்டர் சைலன்ஸாக ஏதோ ஒரு கதாபாத்திரத்தோடு அது சம்மந்தப்பட்டு இருக்கிறதா இங்கே அடையாளப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த சைமன் பஸ் அதிகம் நம்பக்கூடிய ஒரு ஆளுனா கேமரோன் தான். கேமரோனும் அதிகம் நம்பக்கூடிய நம்பிக்கையான ஒரு ஆள்னா சைமன் பஸ் தான். ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள அந்த அளவுக்கான நட்பு இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மத்தியில் அடைக்கலம் தேடி நம்ம ஜோ ஹால் ஜோர்டனை கூட்டிக்கிட்டு தன்னுடைய முன்னாள் மனைவியான கேமரோனுடைய வீட்டுக்கு போனா இல்லையா, கேமரோன் ஜோவையும் ஹால் ஜோர்டனையும் உள்ள அனுமதிக்கிறார். இந்த இடத்துல ஹால் ஜோர்டன் முழுமையான மயக்கத்தில் இருக்கிறான். அவன் கண் விழிக்கவே இல்லை. அவனை ஒரு இருக்கையில் படுக்க வச்சுட்டு ஜோவும் கேமரோனும் வாய் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்னா 2 பேரும் குடும்பம் வந்தவங்க, அவங்களோட சொந்த பிரச்சனையை பேசி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி பேசிக்கொள்ளும் போது நம்ம ஜோ அவருடைய வாழ்க்கையின் கடினங்களை பேசுகிறா. அதில் குறிப்பாக எவர்கிரீனில் வந்த ஆபன்சூர், அப்புறம் அந்த விண்கப்பல் விழுந்தது, அதன் பிற்பாடு அவள் அந்த ஆற்றலை பெற்றது, அவளை போலவே ரெட்லாண்டன் ஒருத்தன் ஆற்றலை பெற்றிருக்கிறதும், இவங்க 2 பேரும் பிறழ்வு என்பதால் இவங்க துரத்தி வேட்டையாடப்பட இருக்கிறதும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவள் பேசும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே கேமரோனுக்கு ஆர்வத்தை கொடுக்குது. ஏன்னா கேமரோன் டிஇஓடைய ஒரு முகவர். அவளுக்கு இந்த வேலையின் மீது அதீத பிடிப்பு உண்டு. அவங்க சொந்த பிரச்சனையை தாண்டி ஜோவுடைய வாழ்க்கை அனுபவங்கள் இவளுக்கு அதீத ஆர்வத்தை கொடுக்கவே. ஸோ இந்த விஷயத்தில் அடுத்தடுத்த முடிவுகளை எடுக்கணும்னா நமக்கு இன்னொரு ஆளோட உதவி வேணும். அதனால நான் போய் சைமனை பார்த்து பேசிட்டு வரேன். ஏன்னா அவன் தான் நம்பகமானவன் எனக்கு தெரிஞ்சு, மற்ற யாரையும் நான் நம்புறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேமரோன் வீட்டை விட்டு வெளியேறி போயிடுறாங்க. அவங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பத்திரமா ஜன்னல்கிட்டலாம் போகாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல ஜோ மட்டும் வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. நம்ம ஹால் ஜோர்டன் வந்து மயங்கிய நிலையில், அது கோமாவில் இருக்கிறான். இந்த நேரத்துக்கு வீட்டு கதவு தட்டப்படுது. என்னடா அது இந்நேரத்துக்கு யாரா கதவு தட்டுறதுன்னு சொல்லிட்டு ஜோ வந்து பார்க்குறா. இல்லை, ஜான் ஸ்டூவர்ட் நின்றுட்டு இருக்கான். என்னடா அது, ஜான் ஸ்டூவர்ட் வந்து அந்த பரிமாணத்தில் மஞ்சள் வண்ணத்தில் வச்சுக்கிட்டு ரொம்ப தத்துவம்லாம் பேசிக்கிட்டு இருந்தானே, இங்கே வந்துருக்கிறானே, ஒருவேளை வந்திருப்பானோ அப்படின்னு நினச்சி இவ கதவை திறந்துடுறா. திறந்த வேகத்துக்கு ஜான் ஸ்டூவர்ட் துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிட்றான். அப்போதான் தெரியுது அது உண்மையான ஜான் ஸ்டூவர்ட் கிடையாது, இந்த முகத்தை மாற்றக்கூடிய அந்த கீத், அதாவது இந்த விஞ்ஞானி டேட்டை போட்டு தரலாம் இல்லையா, டேட்டனை. ஸோ அதே கீத்து தான் இங்கே நம்ம ஜோவை பொறுத்தளத்துக்கு வந்துட்டான். நம்ம ஹேமண்டுக்கிட்ட இருந்து கிடைச்ச தரவுகளை பயன்படுத்தி அவன் எங்கே இருக்கிறாங்கிறத அவன் அடையாளப்படுத்திக்கிட்டு வந்துட்டான். அவன் சுட்டது சாதாரண துப்பாக்கி குண்டுகள் கிடையாது, மஞ்சள் வண்ண துப்பாக்கி குண்டுகள். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய முகத்தையும் தங்க வண்ணத்துக்கும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமையோடு தான் வந்திருப்பான். இந்த மஞ்சள் வண்ணத்துக்கும் கிரீன்லாண்டனுக்கும் சுத்தமாக ஒத்து வராது அப்படிங்கிறது நமக்கு முதல் தொகுதியிலேருந்தே தெரியும். அதன்படியாக நம்ம ஜோ வந்து மிக மோசமாக குண்டடிப்பட்டு போகிறார். அவருடைய இறுதி கட்டத்தில் ஒரு வாராக சமாளித்து அந்த கீத்தோடைய மர்மமான இடத்துல ஓங்கி உதைச்சிட்டு அவன் நில குலைஞ்சி போயிருக்கிற அந்த நேரத்தில் அவன் அப்படியே தவழ்ந்து போறான். அருகில் இருக்கக்கூடிய கூட நுழைஞ்சிக்கிறான். அவனுடைய கதவுகளை தன்னுடைய கிரீன்லாண்டன் நாட்டினால கட்டுப்படுத்தி அப்படியே அடைச்சே வைக்கிறான்.
அதே நேரத்திற்கு கொரடா மாறிடம் ஒன்று எடுத்து குண்டடிப்பட்ட இடத்துல இருந்து 2 குண்டுகள் பாஞ்சிருக்கும். 2 குண்டையும், அதாவது மஞ்சள் வண்ண குண்டுகளவை 2ஐயும் நோண்டி வெளியே எடுக்கிற. அதே நேரத்துக்கு கீத் என்ன பண்றா, தங்க வண்ணமா உடலெல்லாம் மாத்திக்கிட்டு அந்த கதவை உடைச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ள வர முயன்று உடைச்சிக்கிட்டும் உள்ளுக்குள்ளேயும் வரான். ஆனா நம்ம ஜோ தன் உடம்புல இருந்த பாதிக்கக்கூடிய மஞ்சள் குண்டுகளை எடுத்துட்டதுனால அவ முழுமையா கிரீன்லாண்டன் நாட்டில் பயன்படுத்தி தான் கையில் இருக்கக்கூடிய கொரடாவிய ஒரு ஆயுதமா பயன்படுத்தி அதை கீத் துப்பாக்கியை சுடுறதுக்கு முன்னாடி அவனுடைய ஒரு கண்ணுல ஏறுற மாதிரி பண்ணிடுறா. அது அவனை கொன்னுடுது. இதே நேரத்திற்கு நம்ம சைமன் பஸ்ஸும் லிம்போ அப்படிங்கிற அந்த காரி அப்படிங்கிற பெண்மணியும் அங்க வராங்க. யார? கேமரோனை தேடிக்கிட்டு. சைமனுக்கு செய்தி அனுப்ப போன கேமரோனும் செய்தியை அனுப்பிட்டு இங்க வராங்க. அந்த செய்தியால் எந்த பயனும் இல்லை, ஏன்னா சைமனே இங்க வந்ததுனால. இப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிறாங்க. என்ன விவகாரம் அப்படின்னா, இந்த கீத் அப்படிங்கிறவன் யாரு, அவன் எப்படி ஜோவை தேடி இங்க வந்தான், அவன் யாருக்கு வேலை செய்யறான் அப்படிங்கிற வினாவிகளுக்கு வருது. இந்த இடத்துல அந்த லிம்போ அப்படிங்கிற காரிங்கிற பெண்மணி இருக்கிற இல்லையா, அவ 2ஆம் நிலை சைக்கிக் ஆற்றல் பெற்றவள் அப்படின்னு சொல்லப்படுது. அவளுடைய திறமை மனசை படிக்கிறது கிடையாது. அவளால கொஞ்சம் எதிர்காலத்தை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு பொருளை தொடுவதன் மூலம் அப்பொருளின் வரலாற்றை அறியும் திறமை கொண்டவள். அதன்படியாக கீத் இப்ப செத்து போயிட்டான். அவன் இப்போ ஒரு பொருளுடைய நிலையில இருக்கிறான். அதனால அவனை தொடரா. அதன் மூலம் அவனை அனுப்பினது யாரு அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அது ஹெக்டார் ஹேமண்ட் அப்படின்னு இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு மத்தியில ஹெக்டார் ஹேமண்ட் என்ன பண்ணிருப்பானா, அவன் படியில் தானே டாட் இருக்கான். அதாவது எவர்கிரீனை சேர்ந்த அந்த உணவு கடை அல்லது மதுபான கடையுடைய உரிமையாளன். அந்த ஊர்ல கடைசியா சிக்கனம் அவன் தான் நம்ம ஹெக்டார் கிட்ட. அவன் மூலம்தான் எல்லா ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிட்டான் நம்ம ஹெக்டார். அந்த ஊர்ல நடந்த விஷயங்கள், நம்ம ஹேல் ஜோர்டனை பத்தி, அப்புறம் நம்ம ஜோவை பத்தி எல்லாத்தையும். இந்த டாடின் மீது நம்ம ஹேமண்ட் ஒரு ஆய்வு பண்ணுவான். அதாவது அந்த கார்டு அப்படிங்கிற கருப்பு ஒன்று ஆற்றலின் அடையாளமான அந்த கருப்பு பிசினை டாடின் மீது கொட்டி ஆய்வு பண்ணுவான். அதுல டாடு ஒரு வகையான உருவமா மாறிடும். அது ஒப்சீடியன் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படும். அது ரொம்ப பயங்கரமான ஒரு உருவமா இருக்கும். ஆனா அந்த ஒப்சீடியன் தன்னிச்சையா செயல்படாது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த டாருடைய மணலை அப்படிங்கிறது எங்கேயோ காணாம போயிருக்கும். ஒன்று மூளை சாவு அடைஞ்சிருக்கலாம், அல்லது ரொம்ப அடியாதத்துல புதஞ்சு போயிருக்கிறான் அப்படின்னு ஹேமண்ட் நினைப்பான். அதை கட்டுப்படுத்த அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த டேட்டன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானிகிட்ட இருந்து ஒரு கருவி எடுத்துட்டு வந்தான் இல்லையா, அதாவது தொடர்பு கொள்ளக்கூடிய கருவி, வேற்று உலக இனத்தோடலாம் தொடர்பு கொள்ளணும், அது வித்தியாசமான தொடர்பு ஏற்படுத்தக்கூடியது. அந்த கருவியை தன் தலையில் பொருத்தி கொண்டு அந்த கருவியின் மூலம் இந்த ஒப்சீடியனை கட்டுப்படுத்துவான் நம்ம ஹேமண்ட். அதாவது ஹேமண்டோடைய ஒரு ஆயுதமாக இந்த ஒப்சீடியன் செயல்படும். அதாவது இப்படி அந்த கருவியை பயன்படுத்துறதுனால ஏதாவது ஆபத்து வரலான்னு கூட இருக்கிறவங்க எச்சரிப்பாங்க. அந்த கருவியின் பேர் மெண்டோ. ஆனா அதெல்லாம் அவன் பொருட்படுத்த மாட்டான். ஏன்னா அவன் ஆணவத்தின் உச்சம் இல்லையா, அதனால அவன் அதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த கருவியை பயன்படுத்துவான். இதுக்கு மத்தியிலேயே நம்ம ஹேல் ஜோர்டன் கிட்டத்தட்ட 3 வாரங்கள் கோமானில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கண் விழிப்பான். அந்த 3 வாரங்கள்லாம் அவனுக்கு ஆற்றல் கொடுத்தது ஜோ தான். தன்னுடைய கிரீன்லாண்டன் ஆற்றலை பயன்படுத்தி தான் உடம்புலேருந்து ஆற்றல் எடுத்து அவனுக்கு கொடுத்து உயிரோட வச்சிருந்துருப்பா. அவன் எழுந்த பிற்பாடு நிலவரெல்லாம் கட்டுமீறி போயிருக்கிறது ஹேல் ஜோர்டனுக்கு தெரியும். இவங்க ஒரு மறைவான இடத்துல இருப்பாங்க, யாருடைய பார்வையிலையும் படாம. டியூஓ கூட எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு இருப்பாங்க. இவங்களை காட்டி கொடுத்ததுல இவங்களுடைய தலைமை அதிகாரியான அந்த ஏஜென்ட் டபுளுக்கு முக்கிய பங்கு இருக்கு அப்படிங்கிறதும் இவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல நம்ம ஜோ என்ன பண்ணோம்னா, தன்னுடைய மோதிரத்தை அங்க இருக்கக்கூடிய அந்த காரி அப்படிங்கிற பெண்மணிட்ட கழட்டி கொடுத்து, இந்த பொருளோட, அதாவது இந்த கிரீன்லாண்டன் ஆற்றலோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு கொடுப்பா. அதன்படி காரி அந்த கிரீன்லாண்டன் மோதிரத்தை தொடும்போது அவளுக்கு சில தீர்க்க தரிசன காட்சிகள் தெரியும். அதுல அந்த பிரல்வான ரெட் லாண்டன், அப்புறம் ஹேல் ஜோர்டனுடைய புதிய வடிவம், அப்புறமேட்டுக்கு நம்ம சினிஸ்ட்ரோ அவனுடைய வடிவம், அது மட்டும் இல்லாம ஃபேஸ் ஆஃப் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமும் இதில் இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடியே அங்கே அடையாளப்படுத்தப்படும். இந்த இடத்துல சொல்றது சரியா இருக்குங்கிறதுனால இந்த ஃபேஸ் ஆஃப் ஸ்டீல் அப்படிங்கிற இந்த கதாபாத்திரமும் இங்கே இருக்கிறதும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த காரி என்னென்ன விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத குறித்து அவள் அடையாளப்படுத்துவா. அது மட்டும் இல்லாமல் இவங்களை நெருங்கி ஒரு பெரிய விஷயம் வந்துகிட்டு இருக்கிறதா அவள் அடையாளப்படுத்தும் போதே இவங்கள ஒரு பயங்கரமான விஷயம் தாக்கும். அந்த தாக்குதலில் காரி தாக்குதலுக்கு உள்ளாகிறா. அவளோட அந்த மோதிரமும் அந்த இடிபாடுகளில் விழுந்துடுது. அவங்கள தாக்குற விஷயம் வேற எதுவும் கிடையாது, ஹெக்டார் ஹேமண்டோடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒப்சீடியன் அப்படிங்கிற அந்த கருப்பு ஆற்றலான அந்த விஷயம்தான். பயங்கரமான ஒரு மிருகம் மாதிரி இருக்கும்.
அந்த தாக்குதல் வந்து தப்பிக்க முயற்சி பண்ணுவாங்க அங்கே இருக்கிறவங்க. யாராரு? சைமன் பஸ், நம்ம கேமரான், அப்புறம் ஜோ மற்றும் நம்ம ஹால் ஜோர்டன் அங்கேருந்து தப்பிச்சு போக முற்படுவாங்க. இதே நேரத்திற்கு இந்த ஹெக்டர் ஹேமண்ட் வந்து கட்டுப்படுத்துகிறான் இல்லையா, அந்த கருவியை பயன்படுத்தி அந்த கருவியின் ஊடாக பரிமாணத்தின் எச்சரிக்கை வந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கேன், உங்களை நோக்கி ஆபத்து வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. இந்த குறுக்கீடானது ஹெக்டாரால் முழுசாக இந்த ஒப்சிடியனை கட்டுப்படுத்த முடியாத மாதிரி ஆகும். அவனுக்கு அது தொந்தரவாக இருக்கும். அவன் பெணாத்துவான். அவன் ஒரு வகையான குழப்ப நிலைக்குள்ளே இருப்பான். அதனால ஒரு முழு கவனத்தோடு ஒப்சிடியனை ஜோவுக்கு எதிராக அவனால் பயன்படுத்த முடியாது. இந்த இடத்துல நம்ம ஜோ அவளுடைய மனதாலேயே அவளுடைய மோதிரத்தை கட்டுப்படுத்தி தன்னுடைய கைக்கு கொண்டு வந்து தன்னை ஒரு முழுமையான கிரீன்லாண்டனை மாற்றிக்கிட்டு அந்த ஒப்சிடியன் அப்படிங்கிற விஷயத்துக்கு எதிராக சண்டை போடுறா. இப்படி அவள் சண்டை போடுற அந்த நேரத்தில் ஒப்சிடியனுக்குள்ள ஒரு விஷயம் மாட்டிக்கிட்டு இருக்கு. அது வந்து விடுதலை எதிர்பார்க்குது. இந்த ஒப்சிடியனும் ஒரு வகையான பிறழ்வு தான் அப்படிங்கிறத ஹால் ஜோர்டன் உணர ஆரம்பிக்கிறான். ஹால் ஜோர்டனை சுற்றி ஒரு புது வகையான ஒளி ஆற்றல் உருவாகுது. அந்த ஒளியாற்றல் பிங்க் வண்ணத்தை கொண்டு இருக்கு. அதாவது இதுவரை 4 தான் நம்ம பார்த்துருக்குறோம். இது 5வது ஒளி ஆற்றலாக இருக்கு. இந்த பிங்க் வண்ண ஆற்றலானது ஒரு புது வகையான உணர்வை ஹால் ஜோர்டனுக்கு கொடுக்குது. அதாவது எல்லாத்தையும் தாண்டி அன்பு அப்படிங்கிற விஷயத்த முதன்மைப்படுத்துது. இதை கொண்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஒப்சிடியனை வந்து விடுதலை செய்கிறான். அதில் இருக்கிற அந்த உள்ளான விஷயத்துக்கு. அப்படி விடுதலை செய்யும் போது தான் அவங்களுக்கு தெரியுது அதில் இருக்கிறது டாட் அப்படின்ட்டு. ஒப்சிடியன் கட்டுப்பாட்டை விட்டு போனது அப்படிங்கிறது ஹேமண்டுக்கு அதீத ஆத்திரத்தை கொடுக்கும். அவன் ரொம்பவுமே கோவப்பட்டு போவான். அதே வேளையில் நம்ம ஜோவும் ஹால் ஜோர்டனும் இன்னும் பிறரக்கூடிய அந்த இடத்திற்கு கிரீன்லாண்டன் விண்கலமாற அந்த வடிவமானது அங்கே வந்து சேருது. அந்த வடிவத்தோடு அந்த பிறழ்வான ரெட்லாண்டனும் அங்கே வந்திருப்பான். அவன் நம்ம ஜோவை பார்த்து கிரீன்லாண்டன் அப்படிங்கிறது தவறான மொழிபெயர்ப்புன்ட்டும் இந்த லேண்டன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக துப்பாக்கி அப்படின்னு அதை மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் அடையாளப்படுத்திட்டு அவன் மாகோவுக்கு எதிராக, அதாவது அந்த கருப்பாற்றலுக்கு எதிராக சண்டைக்கு போக போகிறதாகவும் அதை அழிக்க போகிறதாகவும் நீயும் வரியான்னு அவன் கேட்குறான். அப்படி கேட்கும் போது இந்த 2வது தொகுதி முடிவடையுது. இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் அடையாளப்படுத்தப்படும். நம்ம கை கார்ட்னர் வந்து என்ன ஆயிருப்பார்னா அந்த சிவப்பு வண்ண ஆற்றத்தில் உச்சத்தை அடைஞ்சிருப்பார். அதில் வந்து இந்த உச்சத்தை அடைஞ்சவங்களை வந்து எயின் அப்படின்னு அழைப்பாங்க. எயின் ராவ் அப்படிங்கிற தன்மைக்கு கை கார்ட்னர் வந்திருப்பார்.